இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா டிஃபரன்ஷியேஷன்ல ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மெத்தட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுலயே கண்டினியூஷன் பார்க்கலாம். ஃபோர்த் எக்ஸாம்பிள். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 1/x. இதை ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் மெத்தட்ல போட்டுடலாம். பை ஜெனரல் மெத்தட். இப்போ y இஸ் ஈக்குவல் டு 1/x. 1/x அப்படின்னா dy by dx இஸ் ஈக்குவல் டு, இது வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ x பவர் -1. ஸோ -1 முன்னாடி மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா -1 இன்டூ எக்ஸ் பவர் -1 -1. ஸோ -1 எக்ஸ் பவர் -2 இதுதான் வருது. இப்போ இது எப்படி வரலாம்னா -1/x². இதுதான் ஆன்சர். இப்போ ஜெனரல் மெத்தட்ல இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மெத்தட்ல நம்மளுக்கு வரணும். பை யூசிங் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மெத்தட். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரணும்னா, எங்க எக்ஸ் இருக்கோ எங்க ஒய் இருக்கோ அங்க டெல்டா ஒய்யும் டெல்டா எக்ஸும் ஆட் பண்ணும். இப்போ அதனால வந்து இங்க டெல்டா ஒய் பிளஸ் ஒய் பிளஸ் டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/x பிளஸ் டெல்டா எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் பிளஸ் டெல்டா எக்ஸுக்கு பக்கத்துல இந்த மைனஸ் ஒய், இந்த ஒய் வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். அதனால டெல்டா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/x பிளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் ஒய். Instead of y 1/x நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அதனால 1/x plus delta x minus 1/x. இப்போ இது ரெண்டுமே வந்து LCM எடுக்கணும். ஸோ LCM என்னன்னு பார்த்தோம்னா x into x plus delta x. இப்போ இந்த இடத்துல வந்து x இல்லை, அதனால இந்த இடத்துல x minus x plus delta x. அப்படின்னா மைனஸ் இந்த இடத்துல ஃபுல்லாவே மல்டிப்ளை ஆயிடும். அதனால x minus delta x divided by x into x plus delta x. So plus x minus x cancel ஆயிடும். ஆன்சர் வந்து minus delta x வருது. So minus delta x divided by x into x plus delta x. இப்போ இந்த இடத்துல வந்து divided by delta x. இதுக்கப்புறம் என்ன அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து divided by delta x both sidesலயும் நான் டிவைட் பண்றேன், on both sides. So delta y by delta x is equal to minus delta x divided by x into x plus delta x. இதை நான் எப்படி எழுதுறேன்னா into 1/delta x. இந்த delta x வந்து டிவைட் பண்ணும். இப்போ நான் அப்படியே delta x எழுதினேன்னா இது ரெண்டுமே வந்து டிவைட் ஆகாம திரும்ப மல்டிப்ளை ஆகிற மாதிரி ஆயிடும். அதாவது நம்ம கரெக்டா பண்ணோம்னா டிவைட் ஆயிடும், இல்லைன்னா மல்டிப்ளை பண்ற மாதிரி பண்ணிடுவோம். அதனால இந்த இடத்துல தனியா 1/delta xன்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல delta x கேன்சல் ஆயிடும். இப்போ ஆன்சர் வந்து -1/x into x plus delta x. இப்போ இப்படி இருக்கு. இதை வந்து நான் என்ன பண்றேன்னா அடுத்த தேர்ட் ஸ்டெப். ஸோ the delta x limit delta x is 0. delta xக்கு பதிலா 0ன்னு நான் செட் பண்றேன். ஸோ delta y by delta x is equal to -1/x into x plus 0. அப்படின்னா -1 so x into x is x². ஸோ -1/x². x into 0 0 தான், அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ -1/x². இதுதான் ஆன்சர். இப்போ delta y by delta x is equal to -1/x². இதே ஆன்சர் தான் நம்மளுக்கு ஜெனரல் மெத்தட்லையுமே வந்திருக்கு. ஸோ -1/x² வந்து ஜெனரல் மெத்தட்லையுமே அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. இதே தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் மெத்தட்லையும் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் சம் போலாம்.